இசையோட இந்த குறைய வச்சு அவளை யாரும் மட்டமா பேசிட கூடாதுன்னு தான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு அவகிட்ட நான் சொல்லியிருந்தேன். என்ன இசை, அப்படிதானே? இசை, நீ முதல்ல கண்ணத்தோட, நீ என்னோட மருமக, இப்படியெல்லாம் நீ அழக்கூடாது. அசோக் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததுல உன்னோட அந்த அப்சர்வேஷன் பவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது உன்னோட குறை இல்லை இசை, உன்னோட ஸ்பெஷல் பவர். இவளுக்கு காது கேட்காத விஷயம் தெரிஞ்சு மொத்த குடும்பமும் இவளை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு பார்த்தா இவளுக்கு என்ன பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் ஸ்ரீஜா, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படியும் தாத்தா பெட்டியில ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்த ஒரு சீக்ரெட் வெளியே வந்ததுனால ஒரு நல்லது நடந்துருச்சுமா. இனி இத வச்சு யாராலையும் இசை அக்காவை எதுவும் பண்ண முடியாது. ஏன் நீ இசைக்கு காது கேட்காத விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ மேல நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டப்போ அப்பவே நீங்க சொல்லிருக்கலாம்ல. எதுக்காக எத்தனை நாளும் இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிங்க? சிந்தாமணி, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சதா பேசுறியா? அத்தை விடுங்க அத்தை, சிந்தாமணி கேக்குறதுலயும் தப்பில்ல. இசையோட இந்த பிரச்சனைய ஒரு நல்ல டாக்டரா பார்த்து சரி பண்ணிடலான்னு நினைச்சேன். சரி பண்ணிட்டா இது ஒரு விஷயமே இல்லல்ல. அதனாலதான் நான் உங்க யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லல. ஆனா இதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தூக்கிட்டு வந்து வம்பு வளர்க்கணும்னு நினைக்கிறிய சிந்தாமணி? இதெல்லாம் என்ன புத்தி உனக்கு? போ, போய் உருப்படியா வேலை ஏதாவது இருந்தா போய் பாரு. இது உருப்படாது. இந்த இசை நாம நினைச்சதை விட சுபத்ரா மனசுல பெரிய இடத்த புடிச்சிருக்கா. இத அப்படியே விடக்கூடாது. ஆமா ஸ்ரீஜா, நாம ஒரு பிரமாதமான பவுன்சரை போடலாம்னு நினைச்சோம்னா அதை அசால்ட்டா சிக்ஸர் அடிச்சிடுறா. எல்லாமே போச்சு. ஆரம்பத்திலேயே சொல்லாம மறைச்சது ஏன் தப்புதான் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஐயோ இசை, இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும் இசை. இசை இங்க பாரு, நான் சொல்றத கேளு. உனக்கு காது கேட்காதுன்ற விஷயம் மட்டும் இல்ல, நீ என்கிட்ட வந்து இந்த உண்மைய சொல்லணும்னு நினைச்சப்போ உன்னோட சித்தி ருக்மணி தான் உன்னை தடுத்து மிரட்டி வச்சிருந்தாங்கன்னு எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி அத்தை தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் இசை. வர்ஷினியோட வாழ்க்கை உன்னால கெட்டுட கூடாதுன்ற பயத்துல தானே நீ உண்மையை என்கிட்ட மறைச்ச. உன் தங்கச்சிக்காக நீ எடுத்த இந்த முடிவு எனக்கு ஒரு தப்பாவே தெரியல இசை. ஒரு நல்ல நோக்கத்துக்காக, நல்ல எண்ணத்தோட தான் நீ இத செஞ்சிருக்க. உன்னோட மனசு சுத்தமாதான் இருந்திருக்கு இசை. நீ இதெல்லாம் சுயநலமா யோசிக்கல. அப்படி இருக்கும்போது எதை மறைச்சாலும் அது துரோகம் கிடையாது இசை. இத பாரு இசை, நீ சிந்தாமணி சொல்றதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இசை, என்னமாச்சு? எதுக்கு இப்ப கால்ல விழற? எந்திரிமா, எந்திரி. அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? என்ன? அன்னைக்கு நீ என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தப்போ ஸ்ரீஜாவுக்கும் உனக்கும் இருக்கிற லவ் பத்தி நீ என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனா நீ முகத்தை திருப்பி பேசினதுனால உன் உதட்ட சேவைனால பார்க்கவே முடியல. நீ என் பக்கம் திரும்பி அத சொல்ல இருந்தேன்னா எல்லாமே மாறி இருக்கும் விஷால். நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு புரியாம போனதுனாலதான் இப்போ நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணமா போயிடுச்சு. ஆக்சுவலா இசை, என் லைஃப்ல நடந்த ஒரு நல்ல விஷயமே அதான். ஒருவேளை நான் பேசினதை நீ கேட்டிருந்தா எனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். நானும் என் லைஃப்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிருப்பேன். என்ன யோசிக்கிற விஷால்? ஒண்ணும் இல்லை இசை. உனக்கு நிஜமா எந்த வருத்தமும் என் மேல இல்லல்ல? அட, ஒண்ணும் இல்லைங்கிறேன். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, புரிஞ்சுக்கோ. வர்ஷினி, ஏய் பாத்துடி.
பாத்து பாத்து. வா. என்னாச்சுடி? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருக்க? இசையோட ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு தானே வந்த? டாக்டர் என்னதான் சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண ப்ராப்ளம் தான். அதான் எது சாப்பிட்டாலும் வாமிட் வருது. இதுக்கு தான் நேரத்துக்கு சாப்பிடணும்னு சொல்றது. எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தீன்னா உடம்பு எப்படி சரியாகும்? வா, நம்ம போய் வேற யாராவது டாக்டர் பார்க்கலாம். மாமா அதெல்லாம் வேண்டாம்மா, அக்கா கூட்டிட்டு போன ஹாஸ்பிட்டல்லயே நல்லா தான் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? ஒரு வாமிட் கூட உனக்கு நிக்கவே இல்ல. சித்தி சித்தி, ஆ? வர்ஷினிக்கு அல்சர் இருக்கிறதால அது சரியாகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. என்னடா இன்னும் ஆளை காணமேன்னு பார்த்தேன். வந்துட்டல, நீயாவது அவளை ஒழுங்கா சாப்பிட சொல்லு. வர்ஷினி, உனக்கு என்ன ஆச்சு? அக்கா எனக்கு வாமிட் நிக்கவே இல்ல. அம்மாவுக்கு எப்ப இந்த உண்மை தெரியுமோன்னு அத நினைச்சாலே எனக்கு பதட்டமா இருக்கு. அதுவும் கிச்சன்ல இருந்து சமைக்கிற ஸ்மெல் வந்தா எனக்கு வாமிட் உடனே வந்துருது. எதையுமே சாப்பிட முடியல, ஒரு மாதிரி இருக்குக்கா. வர்ஷினி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்கே இரு, நான் வந்துடுறேன். டேய் விஷால், வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா உருப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்க. ஆமா மச்சான், யோசிச்சு பார்த்தா இசை எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டான்னு ஸ்ரீஜா எனக்கு கொடுத்த கிஃப்டை வச்சுதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். சில விஷயங்களெல்லாம் நம்ம லேட்டா தான் புரிஞ்சுப்போம் போல. இசை என் வாழ்க்கையில வந்ததும் அப்படித்தான். அவளை எதுக்கு நான் பார்க்கணும், இந்த கல்யாணம் வேண்டாம் எதுக்கு நான் இசை கிட்ட சொல்லணும்? அப்படி சொல்லியும் இசை எதுக்கு மனமேடை வரைக்கும் வந்து யாருக்குமே தெரியாம என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? ஆ, இசை என் வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிட்டான்னு நினைச்சேன். ஆனா என் வாழ்க்கையில நடந்த எல்லாமே நல்லதுக்கு தான்னு நான் இப்பதான்டா அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீ இவ்வளவு தூரம் இசையை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மச்சான். அதான் நான் சொன்னேன்ல, இசை ரொம்ப நல்ல பொண்ணு மச்சான். ஆமாண்டா, என் லைஃப்ல கிடைச்ச பெஸ்ட் கிஃப்டே இசை தான்டா. அதை இப்பதான் நான் ரியலைஸே பண்றேன். என்ன மச்சான், உனக்கு இசை மேல ஃபீலிங்ஸ்லாம் வந்துருச்சு போல. ஆ, மச்சான், உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், நான் இசையை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. இனிமே அவளோட லைஃப்ல அவன் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா தான் நான் வச்சுக்கணும். அப்புறம் என்ன விஷால், உன் மனசுல இருக்கிறத இசை கிட்ட சொல்லிடு. சிஸ்டரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. இல்லடா, அப்படியே சாதாரணமா போய் டக்குன்னு லவ் சொன்னா அது விஷால் இல்லடா. என் இசை அவ கனவுல கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சூப்பரான கிஃப்ட கொடுத்து என் காதலை நான் சொல்ல போறேன். நீ கலக்கு மச்சான், உன் லைஃப் சிம்பனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணு. ம்.